தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன், பயங்கர ஹாப்பியா இருக்கேன். சரி, சந்தோஷத்துக்கு காரணம்னா கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்களும் பல ஆண்டு காலமாக ஒரு ஜனநாயக ஆட்சி நடக்கணும், எல்லாத்துக்கும் அதிகாரம் கிடைக்கணும், கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுல மலரணும் அப்படின்ட்டு ஆட்சி அப்படின்றது வந்து ஒரு ஒரு என்னது நீண்ட நாள் வந்து மனசுல போட்டு இருந்தது. இன்னைக்கு வந்து அது நடக்க போகுதுன்னா அதை விட சந்தோஷம் நமக்கு என்ன தலைவா. அது எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று வேலை தெரியுமா? மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி எங்களுடைய 50 முழக்கங்களில் ஒன்று. நாங்க எக்காரணத்து கொண்டும் நாங்க கூட்டணி ஆட்சியை மட்டும் ஒத்துக்கிறவே மாட்டோம். ஆனா மத்தியில நாங்க கேபினெட் அமைச்செல்லாம் வாங்கிடுவோம். இந்த மாதிரி இருந்த ஒரு பொய்யான ஒரு சிந்தனைகள், சித்தாந்தங்கள் எல்லாமே தற்பொழுது உடைக்கப்பட்டு எல்லாவற்றிற்கும் எல்லாருக்குமே எல்லாமே அப்படின்ற மாதிரி புதிய ஒரு கான்செப்ட், புதிய ஒரு அரசியல் களம் தமிழ்நாட்டில் உருவாக போகின்றது. சரிங்களா? சோ இப்ப நான் பேசி இருக்கிற இந்த வேளையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு அளித்து விட்டார்கள். அதே வேளையில விடுதலை சிறுத்தை கட்சியும் கூட ஆதரவு அளித்து விட்டார்கள். சோ இந்த இடத்துல நமக்கு என்ன கேள்வி, நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, விசிக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா விசிகா என்ன வகையான ஆதரவு கொடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம டீகோடிங் பண்ண போறோம். அதாவது ஒரு நிபந்தனையும் கூடிய ஆதரவா, இல்ல நிபந்தனையற்ற ஒரு ஆதரவா அப்படின்ற மாதிரி சில பல பேச்சுகள் போய் கொண்டிருக்கின்றது. சோ அது என்ன, அதற்கு பின்னாடி அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம விவாதம் பண்ணிடுவோம். சரிங்களா? நண்பர் அனைவருக்கும் உரிமைக்களம் தொலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். தலைவா, உங்களுடைய அந்த ஒரு பிரகாசமான ஒரு கான்பிடென்ட பார்த்தோன்னே எனக்கே பயங்கரமான ஒரு கான்பிடென்ட் ஆகி வச்சு, என்னடா அது தலைமை பயங்கரமா இருக்கிறாரு, முகத்தெல்லாம் பார்த்தோம்னா 1000 மார்க்ஸ் வல் பெரியுது நல்லா இருக்கும் தலைவா, எல்லாரும் நல்லா இருக்கும். நீண்ட நாளா இந்த விளிம்புநிலை மக்கள் ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு கிடைச்சிடாதா? விட்டா என்ன சந்தோஷம், இதை விட என்ன சந்தோஷம். இந்த கருத்தை தமிழ்நாட்டை வதச்ச அண்ணன் திருமாவளவன் அவருடைய கருத்து என்னைக்காவது நிறைவேறாதா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்துச்சு எல்லாருக்கும். இந்த ஏக்கம் இருந்துச்சு. ஆனா அந்த ஏக்கத்துக்கு வந்து இப்பதான் வந்து கொஞ்சோண்டு தண்ணி கொடுத்த மாதிரி இருக்கு. அது நடக்கும் போதே சாப்பிட்டது வந்து ஒரு பாயாசம், வடை பாயாசம் வச்சு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். நாளைக்கு வடை பாயாசமே சாப்பிடலாம், அதுக்கான ஒரு செய்தி நிச்சயமா வரும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். சரிங்களா? சோ வந்து விசிகா தற்பொழுது ஆதரவு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட தமிழக வெற்றிகள் வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்க. சோ கம்யூனிஸ்ட் கட்சி வந்து நாங்க வெளியில் இருந்து ஆதரவு கொடுக்குறோம், அதாவது நிபந்தனை அற்ற ஆதரவு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வந்து பவர் ஷேரிங் வேணாம், அது வேணாம், இது வேணாம், ஆனா நாங்க வந்து ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தரோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சோ விசிகா என்ன விதமான ஆதரவு கொடுக்க போறாங்க அப்படின்றது தெரியல நமக்கு. அதிகாரத்துல பங்கு வாங்கி ஆதரவு தெரிவிக்க போறாங்களா, இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாதிரியே நாங்க வந்து ஒரு நிபந்தனை அற்ற ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்ல போறாங்களா என்பது தெரியவில்லை. பட் இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஆதரவு கொடுத்தா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டர்களுக்கும், அதே வேளையில விடுதலை சிறுத்தை கட்சியை நம்பி இருக்கிற லட்ச விளிம்பு நிலை மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், எந்த விதமான ஆதரவு பயனுள்ளதாக இருக்கும்? என்னுடைய பார்வையின்படி வந்து அண்ணன் திருமாவளவன் தான் வந்து குறிப்பா வந்து தமிழகத்துல வந்து ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றத வந்து காலங்காலமா இந்த கருத்தை வந்து ஆணித்தரமா விதைத்தது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த திருமாதான், அவர்தான். இதனுடைய அடிப்படையில தான் நான் நினைக்கிறேன் வந்து விக்கிரவாண்டி மாநாட்டுல வந்து பார்த்தோம்னா 10 லட்சம் தமிழக வெற்றி கழகத்து தொண்டர்கள் மத்தியில் விஜய் அவர்கள் பேசுகிற பொழுது டிரான்ஸ்பரன்சியா சொன்ன விஷயம் வந்து ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, அதையே யாரெல்லாம் ஓட்டு எங்களுக்கு சேரா இருக்கோ அவங்களுக்கான பங்கீடை நாங்கள் தருவோம் அப்படின்றது வந்து ஓபன் ஸ்டேட்மெண்டா சொன்னாரு. இன்னைக்கு வந்து ஆட்சியை பிடிச்சு நிக்கிறார். கண்டிப்பா இது ஒரு நல்ல கலாச்சாரம். இவங்க நல்ல ஒரு கலாச்சாரம். ஆமா, தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்று கலாச்சாரம் இருந்துச்சு. இங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து பட்டியல மக்கள் வாக்களிக்கிறாங்க தெரியுமா? பட்டியல மக்கள் தான் வந்து தமிழ்நாட்டுல ஒரு பெருவாரியான பெருங்கொண்ட சமுதாயம் வந்து இருக்கிறாங்க. அவங்களுடைய வாக்குகளை வாங்கிதான் இங்க இருக்கிற யாராக இருந்தாலும் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை வந்து இருந்துச்சு, அதான் இருக்குது. ஆனா அது வந்து தியரிட்டிக்கல் ரீதியா தான் இருந்துச்சு ஒழிய பிராக்டிக்கல் ரீதியாக வந்து ஒரு டேட்டா வைஸா வந்து இல்ல. ஆனா இன்னைக்கு வந்து அந்த விடயம் இருக்கு இல்லையா, அந்த விடயத்தை மையப்படுத்தி தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள் பவர் ஷேரிங் சொன்னா தெரியுமா, உள்ளபடியே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நாகரிக அரசியல்னா அது இந்த அரசியல் தான். பாராட்டிதான் கண்டிப்பா கை கொடுத்துருவோம். இது வந்து உண்மையாவே தலைவா, இது வந்து உண்மையாவே ஒரு நாகரிக அரசியல் தலைவா. உன்கிட்ட இருந்து நான் வாக்குகளை வாங்குறேன், வாக்குகளை வாங்கி நான் ஆட்சி அமைக்கிறேன். அப்ப நான் ஆட்சி அமைக்கிறேன் அப்படின்னா உன்னாலதான் நான் வாழ்றேன். அப்ப வந்து உனக்கு ஒரு பவர் ஷேரிங் கொடுப்பதால ஒரு மாண்பா இருக்க முடியும்
அது தமிழக வெற்றி விஜய் செய்யறாரு இல்லையா, ஆமா நல்லபடியா வரவேற்கலாம் தலைவா. இல்ல வரவேற்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, எங்களுடைய அதெல்லாம் ஐம்பெரும் டப்பா முழக்கம், கிழிஞ்சு வச்சு எவ்வளவு பெரிய உருட்டு முழக்கம் அதெல்லாமே. டப்பா கிழிஞ்சு வச்சு அவ்வளவு இந்த முழக்கம் எல்லாம் சோழி இந்த 2026 முடிஞ்சு. அதனால தமிழ்நாட்டுல ஒரு மாற்று அரசியல் உண்மையாவே இது வந்து மாற்று அரசியல். ரெண்டாவது வந்து நீ கேட்ட மாதிரி வந்து அண்ணன் திருமாவர்கள் வந்து இதுல ஆட்சியின் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்க போறாரா, இவர் தான் அந்த விதையை விதைச்சாரு. இன்னைக்கு செடியா மாறி மரமா மாறி இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா காய்ச்சிருச்சு, காய் நிக்குது, காய் இருக்கு. நம்ம அப்படி ஒரு இன்ச் எட்டி அப்படி பிடிச்சா அப்படி அந்த திருமாவளவன் வந்து பார்த்தோம்னா அந்த பழத்தை புடிங்கி தொண்டருக்கு கொடுக்க போறாரா, அவர் தானே விதைச்சாரு. கண்டிப்பா கண்டிப்பா நீ விதைக்கல நான் விதைக்கல. அண்ணன் திருமாதான் வந்து ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற கருத்தை விதைச்சாரு. ஏன் இந்த பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாதா, இந்த பட்டியல் சாதியில இருந்து ஊராட்சி மன்ற தலைவர் ஆகக்கூடாதா, பட்டியல் சமுதாயத்துல இருந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகக்கூடாதா அப்படின்னு கேள்வி இந்த தமிழ்நாடு முழுதும் மூல முடுக்கு எல்லாம் அவர் தொண்டை கத்தாத ஊரே கிடையாது. தொண்டை அப்படியே தொண்டத்தை வத்திக்கிற அளவு கத்தி 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 தொண்டருடைய மனசுல வந்து ஆணி வச்சு அடிச்ச மாதிரி நச்சு நச்சுன்னு அடிச்சு வச்சிட்டாரு. இப்ப வந்து என்னன்னா அந்த கனி தொங்கிக்கு இருக்குது, கனியை வந்து அப்படி எட்டி பிடிக்க போறோமா இல்லையா வந்து நிபந்தனையற்ற ஆளு அந்த கனியை வந்து பறிச்சு தொண்டர்களுக்கு தர போறாரா, இல்ல அப்படியே அந்த கனியை எல்லாரும் அண்ணாந்து பார்க்க போறோமா அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கு. ஆனா அந்த திருமா அவர்கள் வந்து பார்த்தோம்னா அவர் ஒரு முக்கியமான விடயத்தை பல்வேறு மேடைகள்ல சொல்லுவாரு. என் பின்னால் வரக்கூடிய தம்பிகள் சிறுத்தைகள் யாரும் தொண்டர்களா வராதீங்க, தலைவரா வாங்கன்னு சொன்னாரு. தலைவர் அன்னைக்கு பரிணாமிச்சு எல்லா ஊர்லயும் வந்திருக்காங்க. அந்த தலைவர்களா அவர் வந்து அடையாளப்படுத்தி அதிகாரத்துல அமர வைக்க போறாரா, இல்ல வந்து எத்தனையோ துறைகள்லாம் இருக்குன்றீங்கல்ல நீங்க சொல்லுவீங்க. அதுதான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து என் பின்னாடி வருகின்ற நபர்கள் தொண்டர்களாக வராதிங்க தலைவராக வாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு இல்லையா. இப்பதாங்க எனக்கு அதுக்கான அர்த்தமே புரியுது. ஆமா, நான் எப்படி இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு நான் வாங்கிடுவேன். நான் வாங்கிட்டேன் அப்படின்னா என் பின்னாடி வருகின்ற தொண்டர்கள் தலைவர்களாக வாருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது வந்து ஊராட்சி மன்ற தலைவர்களாக வாங்க, அதாவது நகர்மன்ற தலைவராக வாங்க, பேரூராட்சி தலைவராக வந்து வாருங்கள், வாரிய தலைவராக வாருங்கள் அப்படின்ற மாதிரி அதற்கான காலங்கள் தற்பொழுது கணிந்திருக்கின்றது. சோ அந்த தலைவர்களாக என் பின்னாடி வாருங்கள் என்று அன்று அண்ணன் திருமாவளவன் சொன்ன முழக்கம் என்பது தற்பொழுது நடைபெறப் போகின்றது. இது நடைபெறுமா நடைபெறாதா அப்படின்றது தாவேக்காவுடன் நிபந்தனையற்ற கூட்டணி என்பதனை விட நிபந்தனையுடன் கூடிய கூட்டணி என்று அமைத்தால் தான் இதெல்லாம் சாத்தியப்படும். அண்ணன் வன்னியரசு இன்னைக்கு வந்து Facebookல ஒரு முகநூல்ல ஒரு பதிவு போட்டிருந்தாரு. ஆமா, ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. இந்த வார்த்தை 10 ஆண்டுகளுக்கு முன்பு கேட்ட வார்த்தை. ஆனால் அதே வார்த்தை வந்து இன்னைக்கு அண்ணன் வன்னியரசு அவர்கள் வந்து திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் வன்னியரசு அவர்கள் வந்து பார்த்தோம்னா இந்த வார்த்தை இன்னைக்கு பதிவு செஞ்சிருக்காரு. ஆமா, இல்ல அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தலைவா. அதாவது நம்ம வந்து நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்ற மாதிரி கொடுத்து விட முடியாது. நிபந்தனையுடன் கூடிய ஆதரவு இருந்தா மட்டும்தான் ஏதாவது சாத்தியப்படுத்திக்கிற முடியும். இப்போ ஒண்ணும் கிடையாதுங்க. அதாவது மேலவளவு இருக்கு இல்லையா, மேலவளவுல வந்து இன்னும் கூட சுடுகாட்டுக்கு வந்து பாதை கிடையாது. ஆமா, அது இத்தனை ஆண்டு காலமா வந்து பல கட்ட போராட்டங்களை விசிகா பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட அந்த ஊர்ல வந்து சுடுகாட்டுக்கு வந்து பாதை கிடையாது. இதே மாதிரி தமிழ்நாடு முழுமைக்கும் எத்தனையோ கிராமங்கள்ல சுடுகாட்டுக்கு பாதை இல்லாம இருக்குது. இன்னும் பொது இடங்கள் நடக்க முடியாத சூழல் இருக்குது. பல அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்ப இது எல்லாத்தையுமே கலையணும் அப்படின்னா ஒரு ஜென்சி கிட்ஸ், ஒரு இளைய தலைவர்கள் மூலமாக தான் இதை வந்து நம்ம கலைக்க முடியும். கண்டிப்பா அதிகாரத்தின் மூலமாக தான் கலைக்க முடியும். இப்ப ஒண்ணும் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊர்ல பார்த்தா அப்படின்னா தேர்தலே நடக்காதுங்க. தேர்தல் நடக்காது, உள்ளாட்சி தேர்தல் நடக்காது. அவங்க ஒரு குழு சீட்டு மாதிரி முறையை போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஆட்களை வந்து தேர்ந்தெடுத்துக்கிடுவாங்க, அண்ணன் போஸ்ட் தேர்ந்தெடுத்துக்கிடுவாங்க. அப்ப கூட வந்து என்னுடைய உறவினருக்கு நான் பேசுறத சொன்னேன், மாப்பிள்ள இந்த ஊர்ல இவ்வளவு பெரிய சாதிய கட்டமைப்பு இருக்கிற ஊர்ல விஜய் வந்து தான் சாதிய கட்டமைப்பையே உடைக்க போறாரு பாருன்னு சொன்னேன். ஆனா அந்த ஊர்ல சொன்ன மாதிரியே விஜய் கட்சியை சார்ந்த ஒருத்தர் எம்எல்ஏ, விஜய் கட்சியை சார்ந்தவர் எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. சோ அப்ப இது என்ன நடக்கும் தெரியுமா, இது எந்த விதமான மாற்றத்தை கொண்டு வரும் தெரியுமா. அதாவது ஆண்டாண்டு காலத்தும் குலுக்கு சீட்டு மூலமா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்களும் கூட தற்பொழுது என்ன ஆவாங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்துடைய விஜயுடைய அரசியல் வருகையின் மூலமாக யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த தேர்தலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்ப வந்து அரசியல் சட்டம் பாதுகாக்கப்படும். ஒரு ஒரு அவங்களாவே தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு முறைமை இருக்கு இல்லையா, ஜனநாயகத்திற்கு விரோதமான முறைமை, அந்த முறை தகர்த்து எறியப்படும். சோ இந்த மாதிரி அதிகார பரவலாக்கங்கள் வந்து இன்னும் பரவலாக்கப்படும். தேர்தல் எங்கெங்கெல்லாம் நடக்கலையோ அங்க எல்லாமே வந்து ஒரு சாதாரண சாமானியம் வந்து நிக்கலாம், தேர்தல் நிக்கலாம். அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, ஊர் கட்டுப்பாடுன்ற பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தலில் யாருமே நிக்காதீங்க, குளிர்ச்சீட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டோம், பணத்தை வாங்கிட்டு குளிர்ச்சீட்டு போட்டு தேர்ந்தெடுத்து சொல்லுவாங்க. ஆனா விஜயுடைய வருகை பின்பாக யங்ஸ்டர்ஸ் கேள்வி கேட்பான், நான் நிக்கிறேன் தாண்டுவான். அது காரணம் என்ன தெரியுமா, விஜய் அவருடைய வேட்பாளரை பாத்தீங்களா,
அவர் யாரும் எதையும் பார்க்கல. ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு வேட்பாளர், எம்எல்ஏ, அதுக்கடுத்து என்ன வேலை பாக்குறியோ எல்லாரும், கட்டட வேலை எந்த வேலை பார்த்தாலும் சரி வேட்பாளர். இது வந்து டிரைவர் வேட்பாளர். இது வந்து பார்த்தோம்னா திமுக அதிமுக செய்யாத சாதனை. அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க, அவங்களை கூட்டு வேட்பாளர் நிறுத்துவாங்க, ஜெயிப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து ஒரு சாமானிய மக்களும் ₹1 கூட செலவழிக்காம சட்டமன்ற உறுப்பினராக முடியும் அப்படின்றத விஜய் செய்து காட்டிருக்கிறார். இது இந்த மக்கள் மீது மிகப்பெரிய நம்பகத்தன்மை ஏற்பட்டிருக்கிறது. இது வந்து உள்ளாட்சிகளிலும் தொடர வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்னா கூட்டணி அமைக்கணும். தாவேகாவுடன் நிபந்தனையற்ற ஆதரவு என்பதனை விட கூட்டணி அமைத்து உள்ளாட்சியில பங்கு வாங்கினாதான் இது போன்ற சாத்தியக்கூறுகள் ஏற்படும். இதுதான் நம்முடைய வாதம். அதுதான் வந்து என்னன்னா முழு ஆதரவோட நீங்க போய் செஞ்சீங்கன்னா இந்த விளிம்புநிலை மக்கள் பாவம் கஷ்டப்பட்டு அடிவிட்டு போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இன்னும் விளம்பரம் எழுதின மக்களுக்கு எல்லாம் ஒரு அதிகாரம் கிடைச்சுன்னா இவ்வளவு நாளா வேலை வந்ததுல உழைச்சிருக்கோம். அந்த அதிகாரத்துல பெரிய ₹1,00,000 சம்பாதிக்க போறது, கோடி ரூபாய் சமையல. ஆனா ஒரு சொசைட்டில ஒரு அந்தஸ்து உருவாக்க ஒரு சந்தஸ்து அவ்வளவுதான். ஊராட்சி மன்ற தலைவர் வராறா, இத அண்ணன் திரும்ப செய்வார் என்று நம்புவோம். இல்ல அவர் செய்வார் நம்புறேன், நான் நம்புறேன். அதிகாரம் தானங்க இலக்கே. அதிகாரம் இஸ் அல்டிமேட் பவர் சொல்லுவாருங்க பல மேடைகள்ல. அது தற்பொழுது நடைபெற போகின்றது. ஒரு ஆகச்சிறந்த உதாரணம் சொன்னீங்க. நம்ம எட்டி பிடிச்சா இந்த இடத்துல வந்து கனி இருக்குது. இந்த பழத்தை பறிச்சு தன்னுடைய தொண்டர்களுக்கு இந்த ஆளால் கொண்டு வச்சுக்க என்று அண்ணன் திருமாறு வழங்க போகின்றாரா, இல்ல நிபந்தனை கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து அவங்க நேஷனல் பார்ட்டி அவங்க தான் முடிவு பண்ணணும். நேஷனல் என்ன கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து இங்க தலைவர் நீங்க சொல்ற பாக்கில அந்த பழத்தை நீங்க சாப்பிடுற மாதிரி எனக்கு அந்த பழம் வேணாங்க. நான் கூட பிடிச்சு நிக்கிறேன். அவர் பறிச்சு போட்டார எடுத்துக்கிறோம். சரி. சோ வந்து பாப்போம். அரசியல் களத்துல எது வேண்டுமானாலும் எந்த நொடி பொழுது வேண்டுமானாலும் என்னாலும் நடக்கலாம், எப்பனாலும் நடக்கலாம். எல்லாவற்றிற்கும் அந்தந்த கட்சியை சார்ந்த தொண்டர்கள் தயாராக இருங்கள் என்பதை கூறிக்கொண்டு உள்ளாட்சி தேர்தலில் மாற்றங்கள் வரலாம், நாடாளுமன்ற தேர்தலில் மாற்றங்கள் வரலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் மிகப்பெரிய மாற்றங்கள் வரலாம். தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி தொடங்கிருச்சு அப்படின்ற மட்டும் நிதர்சனமான உண்மை என்பதை பதிவு செய்து கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி சென்ற புரட்சி அமைத்துடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.